இந்த பதிவுல ருக்மணி லட்சுமிபதியுடைய சிறப்பு மட்டுமே பார்க்க போறோம். என்ன சார் சிறப்பு? ருக்மணி லட்சுமிபதியுடைய சிறப்பு, தமிழகத்துல உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றுச்சுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினவர் காந்தி. அதே போல தமிழகத்துல உப்பு சத்தியாகிரகம் தொடங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. அப்போ இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி கலந்துக்கிறாங்க. அப்போ உப்பு சத்தியாகிரகத்துக்காக கலந்துகிட்ட, தமிழகத்துல இருந்து கலந்துகிட்ட முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை யாரை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. இன்னோட பள்ளி பாட புத்தகம் எக்ஸாக்டா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ராஜாஜியால் தேர்வு செய்யப்பட்ட 100 நபர்களில் ஒருவர் ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரிங்களா? அப்ப ருக்மணி லட்சுமிபதி இதுக்காக உப்பு சத்தியாகிரகத்துக்காக கலந்துக்கிறாங்க. அதுக்காக சிறை தண்டனையும் பெறாங்க. அது மட்டும் இல்லாம அபராதமும் கட்டுறாங்க. சரிங்களா? சோ அபராதம் கட்டிய பெண்மணி, உப்பு சத்தியாகிரகத்துல முதல்ல கலந்துகிட்ட பெண்மணி அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதியை சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலையும் பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. அதே போல 1947 முதல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், முத்துலட்சுமி ரெட்டி பார்த்தோம், கடலூர் அஞ்சலை அம்மாளை பார்த்தோம். இவங்க எல்லாருமே நியமன உறுப்பினர் தான், நியமன சட்டமன்ற உறுப்பினர். அவங்க சேவையை பாராட்டி சட்டமன்றத்துல நியமன உறுப்பினரா பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா முதல்ல மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. அதே போல இன்னொரு சிறப்பு இருக்கு ருக்மணி லட்சுமிபதி. சென்னையில எழும்பூர் சாலை, இந்த எழும்பூர் சாலைக்கு பழைய பேர் மார்ஷல் சாலைன்னு இருக்கும். இந்த மார்ஷல் பேரை நீக்கிட்டு ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இதுதான் ருக்மணி லட்சுமிபதிய சிறப்பு. நன்றி.